வணக்கம். ஜனநாயகன் படம் தணிக்கை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சென்சார் போர்டும் கேவியட் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகன் பட வழக்கில் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க வேண்டாம் என கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பட தணிக்கை வழக்கில் உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். உயர் நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்காத நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்றும் படம் உடனடியாக வெளியாக எளிதாக இருக்கும் என்றும் உச்ச நீதிமன்றத்தை கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் நாடியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சென்சார் போர்டும் தற்பொழுது மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு படம் வெளியே வர வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. நாளை மற்றும் நாளை மறுதினம் உள்ளிட்ட 2 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் பொங்கல் தினத்திற்கு முன்பு ஜனநாயகன் படம் வெளியாகாது என்றும் அதற்கு பின்பு பொங்கலுக்கு பின்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விரைவில் தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிய வருகிறது. படம் பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளி போவதாக தற்பொழுது தகவலானது கிடைத்திருக்கிறது. சென்சார் போர்டு இந்த ஜனநாயகன் படத்தின் மீதான வழக்கில் உறுதியாக இருக்கிறது. உயர் நீதிமன்றத்திலும் சரி உச்ச நீதிமன்றத்திலும் சரி தொடர்ந்து அவர்கள் தரப்பை பொறுத்தவரை எங்களுடைய நியாயத்தை கேட்காமலோ அல்லது உரிய சென்சார் போர்டு அனுமதி இல்லாமல் படத்தை வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். இராணுவம் தொடர்பான முத்திரை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இராணுவத்தின் அதிகாரிகளிடம் இது குறித்து விளக்கம் கேட்க வேண்டும் என்றும் படத்தை மறுதணிக்கை செய்ய வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார்கள். ஆனால் படம் மறுதணிக்கை செய்யாமல் வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்று ஜனநாயகன் பட நிறுவனம் கேட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு சென்றிருக்கிறது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருதரப்பு வாதத்தையும் கேட்டு உரிய உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.